இந்த 3 வருஷம் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த 3 வருஷம் சூரியன் திசை, சந்திரன் திசை ஒரு 10 வருஷம். இந்த சந்திரன் திசை 10 வருஷம்னா, இந்த 10 ஒரு 3 13 படிக்கிற காலம். 13 வயசுக்கு மேலே அந்த சந்திரன் திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். அப்போ 7 20 வயசாச்சு. இந்த 20 வருஷமாக இந்த செவ்வாய் திசை ஓடும். இந்த செவ்வாய் திசை முடிஞ்சு 20 வயசுக்குள்ள படிப்பு, கல்வி, வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார். 20 வயசுக்கு மேலே ராகு திசை 18 வருஷங்க. இந்த 18 வருஷம் ராகு திசை அவங்களுக்கு கரெக்டாக 23 18 30 வயசுங்கும் போது கண்டிப்பாக பாருங்கள், அவருக்கு ராகு திசையில் தான், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ராகு திசையில் தான் கல்யாணம். சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 திசை நடக்கிறக்கே சூரியன் ஒரு 3 வருஷம் போட்டோம் 6 வயசில், சந்திரன் ஒரு 10 13, செவ்வாய் ஒரு 7 20 வயசில் நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம். அப்போ எப்படி இருந்தால் 18 வருஷம் ராகு திசை, 38 வயசுங்கும் போது இவர் கல்யாணமாகி 2 குழந்தைகளும் பிறந்து அவர் தொழிலையும் அமைச்சு வீடு வாசலை கட்டி எல்லாமே இந்த ராகு திசையை கொடுத்துருது பாருங்கன்னு. அப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறார்.